சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் பேங்க்குக்கு போயிருக்காரு. 5 lakhs டிராப் பண்ணிட்டு வந்ததும் உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டு போலாம். பணத்தை விடுங்கம்மா, நீங்க வாங்க போற பிளாட் வாஸ்து சாஸ்திரப்படி எல்லாமே ரொம்ப நல்லாவே அமைஞ்சு போச்சு. அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் இப்ப வந்தேன். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்னா வாஸ்துப்படி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். ஆனா நீங்க வாங்க போறது பிளாட், அது இவ்வளவு நல்லா அமைஞ்சிருக்கிறது உங்க அதிர்ஷ்டம் தானே. நீங்க இந்த வீட்டுக்கு மட்டும் குடியேறிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் அமையும். அதானே சார் முக்கியம். நீங்க ரொம்ப கைராசிக்காரன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் இப்ப வந்துருவாரு. ஓகேம்மா. நீங்க டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னங்க ஏன் அவ்வளவு லேட்டு? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன் ஷைலு. எதுக்கு? இது சென்னை சிட்டி இல்ல, சீட்டிங் சிட்டி. உலகத்துல இருக்க எல்லா திருட்டு பசங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்னங்க என்னாச்சு? பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு வெளியே வந்தேன். யாரோ ஒருத்தன் என் ஷர்ட்ல அழுக்கு இருக்குன்னு சொன்னான். அது என்னன்னே தெரியல, பயங்கர ஸ்மெல்லா இருந்தது. சரின்னு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு பேக்கை பார்க்குறேன். யாரோ பிளேட் எடுத்து பேக்கை பெருசா கிழிச்சிருக்காங்க ஷைலு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. உடனே பேக் உள்ள கை விட்டு பார்த்தேன். பணம் இல்லை ஷைலு, கிழிஞ்சு போயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதுனால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல ஷைலு. ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேன். உன் உழைப்புல வந்த பணத்தை என் அஜாக்கிரதையால தொலைச்சிட்டேன் ஷைலு. உன் பணத்தை பாதுகாக்க தெரியாத முட்டாள் ஷைலுடா, முட்டாள். இல்லைஜாமா, ஏதோ பேட் டைம் உங்க பணம் தொலைஞ்சு போச்சு. முதல்ல திருட்டு போன பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வருத்தப்படாதீங்க, நான் வரேம்மா. என் நிலைமையை பாத்தியா ஷைலு? நல்லவனா திருந்தி வாழும் போது இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன் ஷைலு. நான் இருக்கிறனால யாருக்கு என்ன லாபம் சொல்லு? என்ன பேசுறீங்க நீங்க? ஆஃப்டர் ஆல் பணம் போல போகுது, அதுக்காக நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு ஷைலு, இவ்வளவு பெரிய அமௌண்ட் தொலைஞ்சு போச்சுன்னு நீ கவலைப்படாத. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். திருட்டு போன பணத்தை எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தறேன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. அது நீ உழைச்சி சம்பாதிச்ச பணம் ஷைலு, உன்னை விட்டு நிச்சயம் போகாது. நீ கவலைப்படாத. சரி, நான் கவலைப்படல, நீங்களும் கவலைப்படாதீங்க. ஓகே ஷைலு, உனக்கு டைம் ஆச்சு, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். அந்த பணம் இல்லாம நிச்சயமா திரும்பி வரமாட்டேன் ஷைலு. நீ கிளம்பு. போ ஷைலு, கவலைப்படாத, போ. டாக்டர் ஐயா, அவரை மன்னிச்சிடுங்க ஐயா. ஏதோ புத்தி கெடுதலமா தப்பு பண்ணிட்டாரு. இனிமே அவர் தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் ஐயா. தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் அவரை வெளியில கொண்டு வந்துடுங்க ஐயா. உன் புருஷன் செஞ்சது சாதாரண தப்பு இல்ல. அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட் கிட்ட திருடி இருக்கான். இது அவருக்கு மட்டும் அவமானம் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கே அவமானம். ஐயா, நாங்க ஏழை பாழைங்க ஐயா. அவரு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா என் குடும்பத்தை யாரையா காப்பாத்துவாங்க? அந்த கவலை உனக்கு வேண்டாம். இந்தா, இதுல 3000 ரூபாய் பணம் இருக்கு. அவர் திரும்பி வர வரைக்கும் குடும்ப செலவுக்கு வச்சுக்கோ. பொடி வாங்கிக்கோ, கிளம்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, போ. சிவா, அவன் எடுத்தது வெறும் 500 1000 தான். அதுக்காக 3000 கொடுக்குறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? என்ன ஓவர்? பேஷண்ட் கிட்ட திருடி இருக்கிறது அவன், தண்டனை அனுபவிக்கிறது நான். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிய வேலைக்கு வச்சதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்.
அதுக்கு தான் இந்த 3000 ரூபாய் ஃபைன். அது மட்டும் இல்ல ஷைலு, அவ புருஷ பண்ண தப்புக்கு இவளும் இவ குழந்தைங்களும் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ஆனா இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எவன் திருடன் எவன் நல்லவன் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆமா சிவா, இன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்ட் 5 லட்ச ரூபா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது யாரோ ஒருத்த பிளேடால அறுத்து பணத்தை எடுத்துட்டாங்க. வீட்டுல வந்துட்டு ஓன்னு அழுதாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷைலு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? கொடுத்தேன்னு தான் சொன்னாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதாது, சிவியரா ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் அலையணும், அப்பதான் வேலை நடக்கும். சரி சரி, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? அது எனக்கு தெரியாது சிவா. வேணா நான் பிரதாப கேட்டு சொல்லட்டுமா? இல்ல வேணாம். பேங்க் எங்க இருக்கு? அசோக் பில்லர் கிட்ட. அப்படின்னா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சவர் தான் அங்க ஏசியா இருக்காரு. நீ கவலைப்படாத, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ ஹலோ, ஏசி சார் இருக்காங்களா? ஏசி தான் பேசுறேங்க. சார், நான் டாக்டர் சிவா பேசுறேன். சொல்லுங்க சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு அசோக் பில்லர் கிட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது எவனோ திருடிட்டான். அப்படியா? அமௌண்ட் எவ்வளவு சிவா? 5 lakhs சார். யாருடைய பணம் சிவா? மிஸ்டர் பிரதாப். அவரை உடனே அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. சார், அவர் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் சார். சார், நான் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எனக்காக நீங்க கொஞ்சம் சின்சியரா தேடினீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சிவா, நான் ஸ்டேஷன்ல கிளாரிஃபை பண்ணிட்டு உடனே உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. கவலைப்படாத ஷைலு, உன் பணம் எப்படியும் உனக்கு கிடைச்சிடும். பாவம் சிவ பிரதாப், என்னை விட அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இப்படிலாம் நடந்து போச்சேன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவரை தேத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சிவா ஹியர். சிவா, ஸ்டேஷன்ல காலையில இருந்து இது வரைக்கும் அப்படி ஒரு கம்ப்ளைண்டே வரல. கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பேர் பிரதாப்பா? ஆமா சார். அப்படி ஒரு பேர்ல கம்ப்ளைண்டே இல்ல சிவா. இது என்னமோ ராங் நியூஸா தெரியுது. நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே சார், நான் என் சைடில் கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். சாரி சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நோ, இது எங்க டியூட்டிங்க, எந்த ஸ்டேனும் கிடையாது. நீங்க உங்க சைடு கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க, சிவியரா ஆக்ஷன் எடுப்போம். ஓகே? தட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஷைலு, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே வரலங்கிறாரு. அப்படியா? சரி, நான் அவர்கிட்டயே பேசிட்டு சொல்றேன். ப்ளீஸ். ஹலோ. ஹலோ பிரதாப், பணம் காணாம போனதும் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இல்லை ஷைலு, நான் நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இப்போ கூட அங்கே தான் இருக்கேன். நீ கவலைப்படாத ஷைலு, கண்டிப்பாக அந்த பணம் கிடைச்சிடும். நீ டென்ஷன் ஆகாத. ஆ சரி. ஓகே, பாய்டா. இல்ல சிவா, அவர் நேரா கமிஷனர் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இப்ப கூட அங்கதான் இருக்காரா? அப்படியா? அப்பனா நம்ம கமிஷனர் கிட்ட டைரக்டா பேசலாமே. ஹலோ சார், நான் டாக்டர் சிவா பேசுறேன். சார், இன்னைக்கு காலையில அசோக் நகர்ல இருக்கிற பேங்க்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரதாப் 5 லட்சம் ரூபாய் பணம் டிரா பண்ணிட்டு வரும்போது திருட்டு போயிடுச்சு. அப்படியா? எப்படி? சார், பேக்கை பிளேடால அறுத்து எடுத்திருக்காங்க. அவரோட கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்றதுக்காக அவர் ஷர்ட்ல பேட் ஸ்மெல் வர மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ரொம்ப கிளெவரா ராபரி பண்ணிருக்காங்க சார். அப்படியா? நீங்க நேரடியா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இல்ல சார், என் ஃப்ரெண்ட் பிரதாப் உங்ககிட்டயே நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாரு. அதனால தான் நான் ஸ்டேஷன் போல. காலையில இருந்து அப்படி ஒரு கம்ப்ளைண்டே வரலையே. சரி, யார் அந்த பிரதாப்? என் ஃப்ரெண்ட் தான் சார். நீங்க நேரா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. யூ டோன்ட் வரி, கல்பிரேட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த கரன்சி நம்பர், சந்தேகப்படுற ஆளோட டீடைல் இதெல்லாம் கொடுத்துருங்க. ஓகே? சரி சார். தேங்க்யூ சார்.
என்ன ஷைலு, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் பிரதாப் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கமிஷனர் ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பிரதாப் இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காரா, இல்ல பணம் தொலைஞ்சு போச்சுன்னு உன்கிட்ட பொய் சொல்றாரா? என்ன சிவா இப்படி கேக்குறீங்க? பிரதாப் ரொம்ப மாறிட்டாரு, முன்ன மாதிரி இல்ல. ஏன் முழுக்க திருந்திட்டாருன்னு கூட சொல்லலாம். சரி, அப்படின்னு ஒண்ணு பண்ணு. பிரதாப்புக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி நீங்க 2 பேரும் பேங்க் போயிட்டு காணாம போன கரன்சி நம்பர் என்னன்னு கேட்டு விசாரிங்க. அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். அதான் சரி சிவா. எஸ். ஓகே. நீ உடனே வீட்டுக்கு போ, பேஷன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே. Something wrong somewhere. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. மச்சான் துட்ட போடு. ஏய், காலையில இருந்து காசு இல்லாம தானே ஆடிட்டு இருக்கோம். வாயை மூடிட்டு ஆடுற. சும்மா டச் விட கூடாதுன்னு ஆடிட்டு இருந்தா சீனை போட்டுட்டு இருக்க. ஆடுற. சரி கழிச்சு போடு. ஆன்சர். ஏய், தப்பிக்க பாத்தீங்க, சுட்டு தள்ளிடுவேன். டேய், நம்ம தலைடா. தலை. என்னடா பயந்துட்டீங்களா? தல என்ன தல, அவன் கையில செலவு காசு இல்லாம உட்காந்துருக்கான். இந்த நேரத்துல விளையாடு கேக்குதா உனக்கு? விளையாடணும்டா, விளையாடணும். விளையாட்டுன்னு அந்த சின்ன பசங்களாம் ஓடி பிடிச்சு விளையாடுமே, அந்த மாதிரி விளையாட்டு இல்ல. ஒருத்தர் வாழ்க்கையோட விளையாடணும். என்ன திருதுன்னு முழிக்கிறீங்க? இப்ப நான் விளையாடல, என் பொண்டாட்டியோட வாழ்க்கை. புரியல? இப்ப நான் நல்லவனா திருந்தா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு விளையாட்டு தான். என்னது திருந்தினா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? நீ மெய்யாலுமே திருந்துட்டல்ல நாங்க நம்பிட்டு இருக்கோம். டேய், நீங்க நம்பினதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. என் பொண்டாட்டி ஷைலேஜா நம்பினா பத்தியா, அது மேட்ரு. நீங்க நம்பினா சும்மா 50-100 கிடைக்கும். அது என் பொண்டாட்டி ஷைலு நம்பினா லட்சம் லட்சமா பணம் கிடைக்கும்டா. அதுலயும் ஏன் நடிப்பு இருக்கு. ஆஸ்கார் அவார்டு வாங்குற ரேஞ்சுக்கு கேரக்டரோட ஒன்றி நடிச்சேன். என்னடா பாக்குறீங்க? இன்னைக்கு என் நடிப்புக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 5 lakhs. 5 லட்சமா? தல சினிமால நடிச்சா கூட 5 லட்சம் ரூபாய் கிடைக்காது தல. தல ஒரே நாள்ல எப்படி தல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்க? அது ரொம்ப சிம்பிள்டா. என் மேல நம்பிக்கை வரா மாதிரி என் ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சேன். அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? 5 லட்ச ரூபா செக்கை என் கையில கொடுத்து பேங்க்ல போய் கேஷை வித்ட்ரா பண்ணிட்டு வர சொல்லி சொன்னான். நானும் நல்லவன் மாதிரி பேங்க்குக்கு போய் கேஷை வித்ட்ரா பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு பைக்கை நிறுத்தி அந்த பேகுக்குள்ள சின்ன பிளேடு இல்ல பிளேடு, அதை எடுத்து பெருசா ஒரு கிழி கிழிச்சு உள்ள இருந்த பணத்தை தூக்கி இன்னொரு பேக்ல மாத்திட்டேன். அப்புறம் என்ன, நேரா என் ஒய்ஃப் கிட்ட போய், ஷைலு ஷைலு நம்ம பணத்தை யாரோ திருடிட்டானு அழுதேன். அந்த லூசு அதை நம்பிட்டாடா. சூப்பர் தலைவா. அவசரப்பட்டு பாராட்டாத. இது எனக்கு கிடைச்ச வெறும் அட்வான்ஸ் தான். அப்போ சம்பளம் எப்ப தல? என் பொண்டாட்டியோட சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா என் பேருக்கு மாத்தி எழுதி என்னைக்கு அவளை நடுத்தெருவுக்கு நான் கொண்டு வரணும், அன்னைக்கு தான்டா எனக்கு சம்பளம். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.